ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல சர்க்யூட்ஸ்ல உள்ள ஒரு ப்ராப்ளத்த எடுத்து சால்வ் பண்ணுவோம். பொதுவா சர்க்யூட்ஸ்ல உள்ள ப்ராப்ளங்கள நீங்க சால்வ் பண்றதுக்கு V இஸ் ஈக்குவல் டூ IR அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் தேவைப்படும். வேற எதுவுமே தேவைப்படாது. அது போக பொட்டன்ஷியல் கான்செப்ட் ரொம்ப தெளிவா உங்களுக்கு தேவைப்படும். அதையும் தாண்டி நீங்க வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலலா இருக்கு, இல்ல சீரிஸா இருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸே உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ப்ராப்ளம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராப்ளத்த வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதே போல உங்களால ஓரளவு 90% இப்போதைக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்த வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மொத்த இது 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 ரிலேட்டடா சர்க்யூட்ஸ் ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஓரளவு ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் ஒரு டைனமிக் ப்ராப்ளம் ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா, ரொம்ப டீட்டெயிலா தெரியலன்னா, பொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல பொறுத்தவரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எப்பவும் சொல்ல மாட்டோம். பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது, ஸோ அதோடைய கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் 11th 5th சாப்டர்ல ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்ல இருக்கு ஆக்சுவலா. நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் செப்பரேட்டா 30 மினிட்ஸ் வீடியோ. தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. அப்ப மட்டும் தான் உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியலுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அத வச்சு நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க சால்வ் பண்ணலாம் பேசிக்கா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலா. அத தாண்டி விசி ஈக்குவல் டூ ஐஆர். அதையும் தாண்டி வேற எதுவும் இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் தான் பொதுவா ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த 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 கணக்கு ஸ்பெஷல் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் உள்ள ஃபார்முலா அதாவது Q is equal to CV அப்படிங்கிற Vங்கிறது வெலாசிட்டி கிடையாது வோல்டேஜ் ரைட். ஸோ இந்த அதாவது பொட்டன்ஷியல் விச் மீன்ஸ் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல ஸோ ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா இருக்கணும் பேரலா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. அதாவது எப்படி சொல்லணும்னா நீங்க அந்த மாதிரி ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் பேசிக்கா ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் தெளிவா பொட்டன்ஷியல் நீங்க விவரிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் ரைட். இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்த நெட்வொர்க் ஷோன் பிலோ the charge accumulated in the capacitor in the steady state will be. ஏன் அதுல ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே சமயத்துல சார்ஜ் வந்து எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டெடி ஸ்டேட்ல. ரைட். ஸோ இது பேசிக்கா நான் சொன்னது இது டைனமிக் ப்ராப்ளம். பேசிக்கா டைனமிக் ப்ராப்ளம்னா டைமை பொறுத்து வேரி ஆச்சுல அதனால தான் ஸ்டெடி ஸ்டேட் சொல்றாங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி இது வந்து கொஞ்சம் டைனமிக் ஆச்சுல அந்த டைனமிக் உள்ள நீங்க உள்ள போக வேண்டாம். பட் டைனமிக்னா வேற ஒன்றும் இல்லை. டைமை பொறுத்து இந்த சர்க்யூட்ல உள்ள கரண்டும் அதோட சார்ஜ் எல்லாமே வேரி ஆயிட்டே இருக்கும். கரண்ட் வேரி ஆயிட்டே இருக்கும் பேசிக்கா. இதான் கான்செப்ட். அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது வந்து ஸ்டெடியா மாறும். நீங்க இந்த கிராஃப்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃப்ல ஸ்டார்ட்டிங்ல இனிஷியலா வித்தியாசமா இருக்கு. ஸ்டெடியா அப்படி கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லா கிராஃப்லையும் நீங்க பார்ப்பீங்க பேசிக்கா. இது ரிலேட்டட் எல்லாத்தையும் பார்ப்போம் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இந்த சர்க்யூட்ட க்ளோஸ் பண்றோம். ஸோ இந்த சர்க்யூட் இந்த இதான் செட்டப் ஆக்சுவலா சர்க்யூட்ல 4 ஓம், 6 ஓம், 6 ஓம் அப்புறம் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட்ல இதான் கான்ஃபிகரேஷன். ஸோ நல்லா பார்த்துட்டீங்க. ஸோ இதான் இது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 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 சர்க்யூட்ட க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த செகண்டே என்ன நடக்கும்? அடுத்த மைக்ரோ செகண்ட்ல நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அந்த இடத்துல ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள டயகிராம் வரையறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் அப்படிங்கிற பேட்டரி இருக்கு. ரைட். ஸோ 3 வோல்ட் பேட்டரியில இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். அதாவது இது இருக்கிறதுலயே ஹை ஹை பொட்டன்ஷியல் இங்க இருக்கும், லோ பொட்டன்ஷியல் இங்க இருக்கும். இதை தாண்டி என்னுடைய சர்க்யூட்ல வேற எந்த வித அடிஷனலா சோர்ஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால இது நம்மளுடைய கணக்குலயே பார்த்தீங்கன்னா இதுதான் லோயர் பொட்டன்ஷியல், இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல். இதை தாண்டி வேற ஹையர் பொட்டன்ஷியல் நம்ம சர்க்யூட்ல வர போறதும் இல்ல. இதை தாண்டிய லோயர் பொட்டன்ஷியல் நம்ம சர்க்யூட்ல இருக்க போறது இல்ல. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இதுல வந்து வேற ஏதாவது பேட்டரி அடிஷனலா இருந்ததுன்னா நம்ம இப்ப திங்க் பண்ணலாம். மேபி ஓகே. சோ இப்போதைக்கு ஜெனரலா உங்களுக்கு தெரியும் ஹையர் பொட்டன்ஷியல் அதோட வேல்யூ எனக்கு தெரியாது. சோ நான் இதை பொதுவா ஒரு பேட்டரி இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். சோ இது வந்து ரெஃபரன்ஸ் அதாவது லோயர் பொட்டன்ஷியல் நான் 0 செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 3 வோல்ட் ஆக போகுது. பட் நான் அதை ஒண்ணும் பெருசுபடுத்த விரும்பல. நான் அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலா. பட் எனக்கு என்ன தெரியும்னா ஹையர் பொட்டன்ஷியலையும் லோயர் பொட்டன்ஷியலையும் மைனஸ் பண்ணலாம். சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த பொட்டன்ஷியல் வந்து 3 வோல்ட். ரைட். ஸோ இது எனக்கு தெரியும் பேசிக்கா. ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் 3 லோயர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டூ 3 வோல்ட். ஸோ இது வந்து கிவன். ஸோ அதோடைய பேட்டரியோடைய பொட்டன்ஷியல் வேல்யூ பத்தி நான் சொல்றேன். ரைட். இப்போ ஏரோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் தான் எடுப்பீங்க. அதாவது பாசிட்டிவ் 1 கூலும் அப்படிங்கிற யூனிட் சார்ஜ் தான் எடுத்து கால்குலேஷன் பண்ணுவீங்க. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். எதுக்குன்னா பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் நம்ம எடுக்கும்போது எஸ்பெஷலா பாசிட்டிவ் யூனிட் சார்ஜ் நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே காமனா பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சார்ஜ் வருது சாரி நெகட்டிவ் சார்ஜ் வருதுன்னா சிம்பிளா
அதுல ஜஸ்ட் சைன் மட்டும் மாறப்போறோம். வேற எதுவுமே இருக்காது. சைன் மாறினா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ஷன் மட்டும் டிஃபரன்ஸா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அத தாண்டி இது இருக்காது. ஆனா அதே இது நீங்க வந்து டெஸ்ட் சார்ஜ் நெகட்டிவா நீங்க எடுத்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வரும். ஈவன் அதுக்கப்புறம் உண்மையிலேயே பாசிட்டிவ் சார்ஜ் வந்ததுன்னா, அது உண்மையிலேயே தவறா மாறும். நெறைய குழப்பங்கள் ஏற்படும். அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரிலயும் சரி, பிசிக்ஸ்லயும் சரி, பாசிட்டிவ் சார்ஜ வச்சு தான் கன்சிடர் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குமே தவிர, மெட்டலுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் சுத்திட்டு இருக்குமே தவிர எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மெட்டல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒரு 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 ம் ஒரு 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 இப்ப ஸ்பேஸ்ல வந்து எப்படி மாலிக்யூல்ஸ் அதாவது ஏர் இருக்குல்ல, ஏருடைய ஸ்பேஸ்ல நீங்க ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏர்ல மாலிக்யூல்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கோ, அதே போல ரேண்டமா ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கனால நம்ம பிரஷர நம்ம ஃபீல் பண்றோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கும் அதே மாதிரி கிட்ட சிமிலர் சிமிலர் அப்ரோச் தான் இங்கேயும் இருக்கும். மெட்டல்ல பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் சர்ஃபேஸ் பவுண்டரி அதாவது அதோடைய பவுண்டரி இருக்குல்ல மெட்டல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன நெகட்டிவ் பார்ட்டிகிள் வந்து அப்படியே ரேண்டமா சுத்திக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா. ரொம்ப ஃபாஸ்ட்டா சுத்தும். அது வந்து நிக்காது. கொலிஷன் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கொலிஷன்ல வந்து எனர்ஜி எஃபெக்ட் அதாவது லாஸே இருக்காது ஜெனரலா. அதனால வந்து அதோடைய தெர்மலோட எனர்ஜி காரணமா தெர்மல்ங்கிற ஒரு எனர்ஜி. அதனால அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அங்கேயும் இங்கேயுமா ரேண்டமா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். ஓகே. ஸோ நான் இப்ப எதுக்கு நான் இத சொல்ல வந்தேன்னா, நெகட்டிவ் சார்ஜ் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுனால, ஆனா நம்ம நெகட்டிவ் சார்ஜ பத்தி இங்க பேச மாட்டோம். எதுக்கு? மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் மெயின் ரீசன். ஏன்னா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட்ட பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட்னால ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சார்ஜ்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆ என்னது நெ 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 நெகட்டிவா வந்துரும். பட் பேசிக்கா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங். அப்படிங்கிறதுனால பாருங்க, இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் இப்படியே மூவ் ஆகுது இந்த சர்க்யூட்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது தெரியும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்தவித லோடு இருக்க போறதில்ல. அதாவது இதுல எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இருக்க போறதில்ல அப்படிங்கிறதுனால, இந்த ஹையர் பொட்டன்ஷியல் அப்படியே இங்கேயும் மெயின்டெயின் ஆகும். ஏன்னா இதுல சப்போஸ் இதுல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸால இது பொட்டன்ஷியல் டிராப் ஆகும். ரைட். ஸோ இப்ப ஏன் இது பொட்டன்ஷியல் ரெசிஸ்டன்ஸால டிராப் ஆகுது? இங்க நம்ம கரண்ட் போறதுனால ஒரு ஹீட் வந்து புரொடியூஸ் ஆகும். ஹீட் வந்து எனர்ஜி பேசிக்கா. ஸோ ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலா மாறிடும். அப்படி போகும்போது நம்மளுக்கு எனர்ஜி அப்ப அந்த எனர்ஜி பேலன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஆயிரும் அப்படிங்கிறதுனால, இது ஹையர் பொட்டன்ஷியலா இருந்தா லோயர் பொட்டன்ஷியல் ஆகும். ஸோ இப்ப இந்த கேஸ்ல வந்து இந்த இடத்துல இதுவரைக்கும் ஹையர் பொட்டன்ஷியலா தான் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த இது ஜங்ஷனா இருக்கு. ரைட் பார்ப்போம். அடுத்தது இதுல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியலா இருக்குது. இந்த இதுல பார்த்தீங்கன்னா, அ இந்த இந்த கெப்பாசிட்டர பொறுத்தவரைக்கும் சார்ஜ வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ரைட் இந்த டயகிராம் கரெக்ட்டா வரைஞ்சுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் பொட்டன்ஷியலா இருக்குது. இங்க கரண்ட் I1, I2 அப்படிங்கிற பிரான்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தத்துல Iங்கிற கரண்ட். பேசிக்கா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, I ஈக்குவல் டூ பார்த்தீங்கன்னா, I1 பிளஸ் I2. ஸோ அதான் பேசிக்கான விஷயம். ஸோ இதுதான் பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படிம்பாங்க. அதாவது அந்த நோடுல வந்து அப்ளை பண்ணக்கூடியது அதுதான். ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ரைட். ஸோ எவ்வளோ கரண்ட் உள்ள வருதோ, அவ்வளோ கரண்ட் வெளிய போகுது அப்படிங்கிறது தான். ஸோ I1, I2. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஆனா இதோட டைரக்ஷன பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுல விஷயம் என்னன்னா, அடுத்து பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் பொட்டன்ஷியல் பத்தி நான் பேசிட்டேன். சோ இப்ப லோயர் பொட்டன்ஷியல பாருங்க. இது லோ பொட்டன்ஷியல். ஆனா உங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, V1 நான் போட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இதுல கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், மென்ஷன் பண்ணேன். இதுல இதான் பேட்டரி ஆக்சுவலா இந்த பேட்டரியில ஒரே ஒரு பேட்டரி இருக்கிறதுனால, இது ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல். அதாவது ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இதுதான், லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இதுதான். இத தாண்டி குறைஞ்ச பொட்டன்ஷியல் இருக்காது. அப்படின்னா அடுத்த பொட்டன்ஷியல் இங்க இருக்குதுன்னா, கண்டிப்பா இந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த பொட்டன்ஷியலோட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால கரண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல தான் போகும். நான் வந்து ஏனோதானமோ இல்ல வேற எந்த ரீசனுக்காண்டி சும்மா நான் ரேண்டமாலாம் அந்த டிராயிங்க நான் வரையல ஆக்சுவலா. ஸோ ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, V1 வந்து கிரேட்டர் தென் VLஆ இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கெயின் ஆயிருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இங்க இருந்து பார்த்தீங்கன்னா V1 அப்படிங்கிற ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இந்த பொட்டன்ஷியல் வந்து இந்த ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு தெரியுமா? அத விட கம்மியா தான் இருக்க போகுது. பட் V1 ரைட். V1 மெஷர் பண்ணிட்டு இந்த V1ல இருந்து இந்த VL வந்து டிராப் ஆகுது. ஸோ இந்த டிராப் ஆகுறதுக்கு காரணம் என்ன? அந்த ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் போறதுக்கு காரணம் என்ன? சம் எனர்ஜி லாஸ் ஆகுது. இந்த 4 ஓம் அப்படிங்கிற இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால எனர்ஜி லாஸ் ஆகுது. பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுது. ஸோ கரண்ட் உள்ள போறதுனால பொட்டன்ஷியல் தான் V இஸ் ஈக்வல் டூ IR அப்படிங்கும்போது அதாவது அதே சமயம் அதே போக பவர் நம்மளுக்கு வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும் ஆக்சுவலா அது. ஸோ அந்த பவர் உங்களுக்கு தெரியும். பவர் இஸ் ஈக்வல் டு V இன்டு I அப்படிங்கும்போது I ஸ்கொயர் R அப்படிங்கிற இதில நம்ம பெருக்கணும்னாக்க, இதில என்ன எவ்வளோ கரண்ட் போதோ அதில அந்த அளவுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால, ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் மறுபடியும் வந்துருது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால தான் இந்த டயகிராம்ல டிராயிங் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ I அப்படிங்கிறது பேசிக்கா I1 பிளஸ் I2. ஸோ இதுலயும் நீங்க பாருங்க, இது இது பாருங்க ஹையர் இது ஹையர். அதாவது L
லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு இது ஹை பொட்டன்ஷியல். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன். இதை விட இது அதிகம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறனால கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ நீ கரெக்டா நீங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சு நீங்க பண்ணணும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் கான்செப்ட் திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு பொட்டன்ஷியல் கான்செப்ட் பத்தி ஐடியா இல்லைன்னா 11th சாப்டர்ல சாரி 11th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல 5th சாப்டர்ல ஒர்க் எனர்ஜி பவர்ல நான் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட்னு போட்டு 30 மினிட்ஸ்ல டீட்டெயிலா விளக்கியிருப்பேன். அதையும் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ரைட். இப்போதைக்கு உங்களுக்கு டயக்ராம் ஃபுல்லா புரிஞ்சிச்சு. ஸோ ஐ எல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ நீங்க கரண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் நம்ம நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணும் அந்த இது வோல்டேஜ் அதிகமா இருக்கனால இது பேசிக்கா இந்த இந்த இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனால என்ன அர்த்தம்னா இந்த இந்த கெப்பாசிட்டன்ஸ் பாருங்க இந்த நல்லா பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ்ல இதுக்கப்புறம் சர்க்யூட்ல இதே கிடையாது. நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த கேப்புக்கு அப்புறம் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்க போறது இல்ல. ஆனா அப்புறம் இதுல எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி உங்களுக்கு வரணும் ஆக்சுவலா. என்ன காரணம் நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னா இந்த இந்த கெப்பாசிட்டர்ல இது ஒரு பிளேட் பேரலல் பிளேட் தான் இருக்கு. பேசிக்கா ஜாயிண்ட் ரிங் இருந்தா தான் அதுல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்ப எப்படி கரண்ட் ஃப்ளோ வர வாய்ப்பு இருக்கு? கரண்ட் ஃப்ளோ இருக்கும் ஆக்சுவலா. நீங்க இங்க பாருங்க ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்க காரணம் அப்படி சொல்றேன். இந்த இந்த இடத்துல இந்த பவர் ஸ்டார்டிங்ல வந்து அந்த 6 ஓம்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சோ பேசிக்கா இது வந்து சார்ஜ் ரைட். இது பிரச்சனை இல்ல. கரண்ட் பாருங்க ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஹையா இருக்கு பாருங்க. அதாவது மில்லி ஆம்ப்ஸ்ல இருக்கு. 150 மில்லி ஆம்ப்ஸ். ஓகே. சோ அரௌண்ட் 200 மில்லி ஆம்ப்ஸ் எப்படி சொல்ல சோ 200 மில்லி ஆம்ப்ஸ் இருக்குது பேசிக்கா. இதை வந்து நம்ம எப்படி வரலாம் 200 மில்லி ஆம்ப்ஸ் 0.2 ஆம்ப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல ஏன்னா நம்ம போட்ட உடனே ஆச்சுல என்ன பண்ணோம்னா அந்த கரண்ட் எல்லாம் அதாவது கியூ அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னா அதாவது ஐ சீக்வல் கரண்ட் வேல்யூ என்னது dq பை dt. ரைட். ஸோ ஐங்கிறது டிக்யூ பை டிடி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாம டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும். அந்த டைம்ல இதை ஃபில் பண்ணும். ஃபில் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா டிக்யூ பை டி அப்போ வந்து சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் கரண்ட் உள்ள போக ஆரம்பிக்கும். கரண்ட் உள்ள போய் பேசிக்கா சொல்ல போனா ஒரு தண்ணி மாதிரி தான். தண்ணியில போய் இந்த டேங்க்ல தண்ணி உள்ள நிரப்புற மாதிரி தான். ஸோ நிரப்புற வரைக்கும் இங்க 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 தண்ணி ஃப்ளோ ஆகும். அதுக்கு காரணம் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் பெருசா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த 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 பிளேட்டை நம்ம ஃபில் பண்ணும்போது பிளேட் எல்லாம் நிற்கும்போது அதே சமயத்துல நெகட்டிவ் சார்ஜ் இங்க கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து கிடைக்கும்னா இங்க இருந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். ரிமூவ் பண்ண இதுல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அதனால இந்த சர்க்யூட்ல உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரெசிஸ்டன்ஸ் இதுல பொட்டன்ஷியல் வந்து இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது பொட்டன்ஷியல் டிராப் ஆகும். அதாவது எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் அதாவது பாத்தீங்கன்னா அதனால தான் இந்த V2 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸ்டார்டிங்ல பேசிக்கா. இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல V2 அப்படி போடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்ல இந்த ஹையர் பொட்டன்ஷியல் அங்கிற V2 இந்த ரெண்டு கடையில ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 0 வோல்டேஜ் இருக்கும் ஆக்சுவலா. வந்து வோல்ட்டே இருக்காது. நீங்க நான் இதுல கொடுக்கல ஆக்சுவலா என்ன போட்டுருக்கேன் பாருங்க. கிரீம் கலர் இருக்குங்க. இதான் ஸ்டார்ட் பாயிண்ட். இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அதாவது இதுல இது கிட்டத்தட்ட ஒரு கம்பி மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ரெயிட் லைன்ல எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இருக்காது. என்ன காரணம்னா ஜஸ்ட் இது என்ன பண்ணுது எதிர்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து இது எம்டியா இருக்கிறதுனால ஃபாஸ்டா இதுல சார்ஜ் ஆக பார்க்க ட்ரை பண்ணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஏற ஏற தான் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிராப் ரெடி ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிராப் ரெடியாக இந்த இடத்துல ஃபர்தரா என்ன ஆகும்னா ஸோ வந்து இதுல வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லா கரண்ட்ல ஆஃப் ஆயிரும். நீங்க பாருங்க இதுல வீடியோல இந்த 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 இதுல பாருங்க இது அதனால டைனமிக் ப்ராப்ளம் சொன்னேன் பாருங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இது இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் இந்த வோல்டேஜ் ஆக்சுவலா எக்ஸாக்டா. அப்போ இதை பாருங்க இதுல இருந்து அப்படியே பெய் ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள வந்துரும் ஆக்சுவலா. ஸோ அந்த டைம்ல கரண்ட பாருங்க. இதோட கரண்ட் I1ங்கிற கரண்ட் பாருங்க அப்படியே போய் ஜீரோக்கு டிராப் ஆயிட்டு பாருங்க. ஜீரோக்கு போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல சார்ஜ் ஆயிடுச்சு. சார்ஜ் ஏறின பிறகு இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும். அது காரணம் என்னன்னா இது ஃபுல்லா சார்ஜ் ஆன பிறகு ஃபர்தரா அதுல வந்து கிட்டத்தட்ட தண்ணி ஃபுல் டேங்க் ஆயிடுச்சுன்னா திரும்ப இந்த இடத்துல உள்ள போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பிரஷர் மாதிரி முட்டிக்கிடும். அப்ப இந்த கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சார்ஜ் அதிகமாகலன்னா இந்த பக்கம் சார்ஜ் அதிகமாகுது. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இந்த பிளேட்ல இருக்கிறதுனால இதுவும் ஸ்டெடியா மெயின்டைன் ஆகிறதுனால இந்த இடத்துல எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்க போறது இல்ல. ஸோ இதுல வந்து ஸ்டெடி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட் அதாவது இப்போ ஸ்டார்டிங்ல ஜீரோல இருந்து மெதுவா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா அதாவது பாருங்க இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் பேசிக்கா. ஸோ இதுல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இதுல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும்.
நெகட்டிவ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா எப்படி வருது? இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல அங்க மூவ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ். அதனால தான் இப்படிதான் கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் வச்சு மட்டும் தான் நான் மெஷர் பண்றேன். பட் மேத்தமெட்டிக்கலா பார்த்தீங்கன்னா, அதாவது பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜ்க்கு பதிலா நெகட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட் ஆகும். இது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சொன்னோம் இல்ல நம்ம எதுக்கு நம்மளோட கால்குலேஷன் படி தான் நம்ம எப்பவுமே இதுக்கு பேர் தான் கன்வென்ஷனல் டைரக்ஷனல் அப்படிம்பாங்க. கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படிம்பாங்க. எலக்ட்ரான் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க அத பத்தி வொரி பண்ண வேண்டாம். நம்மளுடைய கணக்குல எந்த ஒரு கணக்குலயும் இதுல கன்வென்ஷனல் டைரக்ஷன் அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் அயான்ஸ் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் தான் மூவ்மெண்ட்டா இருக்கிற மாரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் ஆகுது. ஸோ ரைட். இப்போ வந்து இது பாசிட்டிவ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா, இது நெகட்டிவ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். சப்போஸ் இது ஸ்டெடி ஆயிட்டுனா, அதாவது எப்பவுமே Q அப்படிங்கிறது ஸ்டெடியா இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன்னா வந்து இது ஓட்டம் ஓடவே ஓடாது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிராப் இதுல இருக்காது. அப்படின்னா இந்த இந்த அடுத்தது என்ன ஆகும்? ஸ்டெடி ஸ்டேட். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெடி ஸ்டேட். அந்த கண்டிஷன் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. பேசிக்கா பாருங்க இந்த இதுலயே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட் மில்லி செகண்ட் பேசிக்கா. ஸோ மில்லி செகண்ட் 0.2 மில்லி செகண்ட்லயே இது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிரும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் நம்ம மெஷர் பண்ணிட்டு போயிருவோம். ஸோ இந்த டைனமிக் உங்களுக்கு தேவையில்லாத பேசிக்கா இந்த டைனமிக் ஈக்குவேஷன் மூலமா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமா நம்ம இதை சால்வ் பண்ணக்கூடியது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை நீங்க அதை பத்தி நீங்க ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். இனிஷியல் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலா. இது வந்து நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நீங்க ஹையர் ஸ்டடிக்கு போனா நீங்க இதை படிப்பீங்க. பட் இது உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான் என்ன பண்றேன். எதுக்குன்னா இதுக்கு காரணம் என்னது? இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரால தான். ஸோ அப்ப அந்த அந்த டைம்ல என்ன ஆகும்னா இந்த சர்க்யூட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம அது ஸ்விட்ச ஆன் பண்ண உடனே இந்த சர்க்யூட் ஃபுல்லாமே கான்ஸ்டன்ட்டா இருக்குது. இந்த கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்து வேரி ஆகி ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகும். ஸ்டெடினா ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்னா என்னது? ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, டைம பொறுத்து இது வேரியே ஆவாது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாமே கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ரைட். ஸோ அந்த டைம்ல வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து இதுல வந்து கலெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள கண்டுபிடிக்கணும். ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா சார்ஜே கலெக்ட் ஆயிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இதுல சார்ஜ் அதிகமா கலெக்ட் ஆகும். ஸோ இது எவ்வளவு தூரம் சார்ஜ் கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இதுல எவ்வளவு தூரம் வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதாவது வோல்டேஜ் டிராப்னா வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களே பாருங்க. ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல் ஆகுறதுக்கு காரணம் என்ன? இதுல எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இந்த கெப்பாசிட்டன்ஸ பொறுத்தவரைக்கும் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. சோ வந்து ரைட். இது இது அதனால தான் இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் மாறதுக்கு காரணம் அதான். ஏன்னா இந்த இடத்துல எனர்ஜி வந்து இங்க இது லாஸ் பண்ணிரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து லாஸ் பண்ணிரும். இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் லாஸ் பண்ணாது அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அது இல்லாத நேரத்துல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மில்லி செகண்ட்ல அது ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஒரு கரண்டா. ஒரு சின்ன கரண்ட் சோர்ஸா இது யூஸ் ஆகும் ஆக்சுவலா. அதாவது இந்த நெறைய தண்ணி டேங்க் மாரி கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன சின்ன தண்ணி டேங்க் மாரி தற்சமயத்துக்கு இல்லாதது ஒரு மில்லி செகண்ட்ல அந்த சர்க்யூட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ இது வந்து காம்பன்சேட் பண்ணும் பொதுவா. ரைட். ஸோ கரண்ட்ட காம்பன்சேட் பண்ண அதிகமா குடுக்கும். கொஞ்சம் குடுக்கும். மெயின்டெயின் பண்ணும் அந்த இத. ரைட். ஸோ அத பத்தி நம்ம பரவ அது டைம் இருந்தா படிப்போம். ரைட் ஓகே. ஸோ இதுதான் உங்களோட டைனமிக். ஸோ இத பார்ப்போம். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆனோனே என்ன ஆகுது? இந்த இடத்துல பாருங்கன்னா, இது எல்லாமே எல்லாமே அக்யூமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிரும். இந்த இடத்துல கரண்டே போகாது. அப்போ I2 மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ Iல உள்ள கரண்ட் அப்படியே டைரக்ட்டா I2க்கு போயிரும். ரைட். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பனா மட்டும் தான் உங்களால இத சால்வ் பண்ண முடியும். ரைட். அப்ப பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இல்லன்னா, இந்த இதுவும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. இதுல இந்த 6 ஓம்லயும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்படிங்கும்போது, இதுல எந்தவித வோல்டேஜ் டிராப்பும் இருக்காது. வோல்டேஜ் டிராப் எப்போ வரும்? அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் போனா மட்டும் தான் அது வந்து ஹீட்ட ரிலீஸ் பண்ணும். ஹீட் ரிலீஸ் பண்ணும்போது தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மாறும் ஆக்சுவலா. ஏன்னா ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியலுக்கு அந்த எலக்ட்ரான்ஸோட பொசிஷன் மூவ் ஆகும். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த ஹீட்டால வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியலாம் போகாது. அந்த அந்த எலக்ட்ரானோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மாறிரும். இங்க பாருங்க. அப்ப வந்து இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் கரண்டே இல்ல, கரண்ட் மூவ்மெண்ட்டே இல்லன்னா, இந்த எலக்ட்ரான் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல V1 அப்படிங்கிற பொட்டன்ஷியல் அப்படியே இங்க V2வும் V1ஆ மாறிரும். பாருங்க இந்த இடத்துல இப்படி போடல. இந்த இடத்துல ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கும்னா, V2 ஓட பொட்டன்ஷியல் வந்து V1 ஓட அதிகமா இருக்கும். அதனால கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல போகும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆன உடனே V1ம் சேமா இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு லாஸும் விட்டுறதில்ல. அப்போ பொட்டன்ஷியல் டிராப் இந்த 2 ஆல தான் யூஸ் பண்ணுது. அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். ஸோ பேசிக்கா இது லோயர் பொட்டன்ஷியல் தானே. அப்படிங்கும்போது இந்த பொட்டன்ஷியலுக்கு காரணமானது என்னன்னா, இந்த இந்த கெப்பாசிட்டன்ஸ்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கோ அத பொறுத்து தான் வந்து அது வந்து ம் என்ன பேசிக்கா வந்து என்னது இதுக்கு காரணம் ஆக்சுவலா. எனர்ஜி வந்து இது வந்து எடுத்துக்கிட்டுது ஆக்சுவலா. அதனால லோயர் பொட்டன்ஷியல் மாறிடுது. ஸோ இந்த வீடியோ இது இந்த இந்த கான்செப்ட் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ரைட் இதெல்லாம் அப்படியே மெயின்டெயின் ஆகுது. இப்போ பாருங்க. இப்ப நம்ம நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி தான் இது நான் ஃபர்ஸ்ட் டிராயிங் வரைஞ்சேன். பேசிக்கா இந்த டிராயிங் தான் கரெக்ட். ஸோ சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதனால தான் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னா ஷார்ட் சர்க்யூட் அதாவது ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும் ஆக்சுவலா. ஓப்பன் சர்க்யூட்னா கரண்ட் ஃப்ளோ அதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கிற மீனிங் அதுதான். அதுக்கு மீனிங் வந்து ஸ்டார்ட்டிங்ல கரண்ட் இருக்கும் ஆக்சுவலா. கரண்ட் போவும். அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே டிஸப்பியர் ஆயிரும் ஆக்சுவலா. அது காரணம் என்னன்னா,
அதாவது இந்த 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 கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுற வரைக்கும் தான் அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதுக்கு பிறகு சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். அந்த சார்ஜ் ஃப்ளோ அதை கண்ட்ரோல் பண்றது தான் பேசிக்கா இந்த மாதிரி இதே வச்சிருப்போம். இந்த 6 வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜ் நம்ம வச்சது காரணமே இந்த கெப்பாசிட்டர்ஸ்ல சார்ஜ் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீங்க வெறுமனே இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாம நம்ம கனெக்ட் பண்றோம் என்ன ஆகும்னா, பேசிக்கா இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு இதுல கரண்ட் ஃப்ளோவோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னாக்க அதிகமாயிரும். அதாவது இது தகுந்த மாதிரி ஏன்னா இது வந்து எவ்வளவு நாளா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். உடனே இந்த சார்ஜ் ஃபுல் ஆவறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நம்ம அப்படி ரொம்ப ஓவர் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா, இங்க கரண்ட் ஃப்ளோ அதிகமாயிரும். கரண்ட் ஃப்ளோ அதிகமாயிடுச்சுன்னா, இந்த சர்க்யூட் வந்து ஹீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். ஹீட் ஜெனரேஷன் ஆகும். ஸோ அதனால அந்த கரண்ட்ட வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி கரெக்ட்டா ப்ராப்பரா ஸ்லோவா கொஞ்சம் ஏறணுங்கிறதுக்காண்டி தான் இங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இதை வச்சிருக்கோம் ஆக்சுவலா. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா கெப்பாசிட்டன்ஸ்லயும் பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். மேக்ஸிமம் இருக்கும். இல்லன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா அது வந்து சார்ஜ் ஆயிரும் அது. அதான் காரணம். வேற ஒண்ணும் இல்ல. ரைட். ஸோ இந்த கான்செப்ட்லாம் ஓகே. இத நம்ம எப்படி ஃபாஸ்ட்டா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன மாரி தான். இப்ப பாருங்க. ரொம்ப சிம்பிள். லாஜிக் ஆக்சுவலா. வி ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்வல் டூ ஐஆர். இங்க பாருங்க வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு. அதாவது நீங்க என்னன்னா, இப்ப வந்து கிர்ச்சாஃப் என்னலாது இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன ஜங்ஷன் அப்ளை பண்ணோம். அது வந்து கரண்ட் லா. அப்புறம் லூப் லா, வோல்டேஜ் லா அப்ளை பண்றோம். பேசிக்கா வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படிம்பாங்க. பட் நான் அத பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா நான் உங்கட்ட பேசல. எதுக்குன்னா, நீங்க வந்து இந்த மாரி இருந்தா லூப் அப்ளை பண்ணுங்க. நான் சொல்லு கரெக்ட் தானே சொல்றது. அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஸோ எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா, அதுல லூப்பா தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 லூப்லயும் அப்ளை பண்ணணும். நீங்க எந்த லூப்ல இப்ப ஜெனரலா இந்த லூப்ல அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். ஈக்குவேஷன் கிடைக்கும். அதனால நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்போ மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? பாருங்க. ஸோ இந்த லூப் அப்ளை பண்றோம். ஸோ இந்த லூப் அப்ளை பண்ணாச்சுன்னா, ஹையர் பொட்டன்ஷியல் என்ன இருக்கு? லோயர் பொட்டன்ஷியல் இந்த என்ன இருக்கு? ஸோ ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியலுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த இதுல இந்த I2 இப்படி போகும்போது, அப்போ எவ்வளோ எனர்ஜி? ஸோ அந்த டிராப் ஆகுது பாருங்க. ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டூ ஐஆர் பேசிக்கா. I வந்து I2 பேசிக்கா R. ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன் ஆக்சுவலா. ரைட். ரைட். இந்த ஈக்குவேஷன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம். அடுத்து இந்த ஈக்குவேஷன் பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க. அடுத்தது இந்த லூப். நெக்ஸ்ட் லூப்க்கு நான் யூஸ் பண்றேன். பாருங்க இப்போ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் பாருங்க. ஹையர் பொட்டன்ஷியல் அதாவது இங்கேயே இருக்கு ஆக்சுவலா. ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் V1. ஏன்னா இந்த இது 2 சேமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் V1 பிளஸ் V1 மைனஸ் V லோயர் பொட்டன்ஷியல் பாருங்க. அப்ப பாருங்க இந்த இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் பேசிக்கா. இந்த லூப்ல பாருங்க ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் V1. ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் V1 அப்புறம் பிளஸ் V1 மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு கடைசியா ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிள் கால்குலேஷன் தான் நீங்க எப்பவும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க இதை நீங்க அப்ளை பண்ண போறீங்க அவ்வளவுதான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். அது என்னது 3 வோல்ட். இது வந்து நம்மளுக்கு கொடுத்தது நம்மளுடைய பேட்டரியோடைய கெப்பாசிட்டி பெருசா. ஸோ 3 வோல்ட் அப்படிங்கிறது தெரியும். விச் இஸ் ஈக்குவல் வோல்டேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் V1 பாருங்க. ஹையர் பொட்டன்ஷியல் V1 நம்ம இதை தான் பேசிக்கா கண்டுபிடிக்கணும். பட் ஓகே இது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். 6 ஆல்ரெடி நம்மளுக்கு ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் இந்த V1 அப்படிங்கிற லோயர் பொட்டன்ஷியலோடைய டிஃபரன்ஸ் வந்து 6I2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு ஓகே. ஸோ 6I2 போட்டேன். இப்ப அது பிறகு V1 மைனஸ் VL. ஸோ V1 மைனஸ் VL அப்படிங்கும்போது பாருங்க I I இன்ட்டு 4 ஐஆர் அப்படிங்கும்போது ஸோ I இன்ட்டு 4 அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஓம்ஸ்ல மட்டும் தான் V சிக்கல் ஐஆர் அப்படிங்கிறது தான். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு I2 எதுக்கு I2 போடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல I1ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால ஐயோட வேல்யூ I2 தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ரிலேஷன் முடியும் I2 அதாவது இந்த சர்க்யூட்ல I2 ஓட வேல்யூ ஸ்டெடி ஸ்டேட்ல எவ்வளவு ஒர்க் ஆகுது எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு பார்க்க முடியும். ஸோ இதோட ஸ்டெடி ஸ்டேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா I2 ஓட வேல்யூ 3/2. ஓகே. ஸோ 3/2 அப்படிங்கிறது வந்து இதுல அப்படி இருக்காது. இதுல வந்து நம்மளுடைய இது வந்து இந்த கரண்டோடைய இது வந்து I1 உடைய ஃபங்க்ஷன் பேசிக்கா. நம்ம I2 ஃபங்க்ஷன் நான் வரையல பேசிக்கா. ஓகே. ரைட். அடுத்தது இது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரைட் நம்ம I2 நமக்கு தெரிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம I2 ஓட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ வருது 6 டைம்ஸ் 3/10. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச I2 கொண்டு நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த ஈக்குவேஷன்ல. ஏன்னா எனக்கு என்ன வேணும்னா, ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் இந்த பொட்டன்ஷியலோட டிஃபரன்ஸ் தான் வேணும். பேசிக்கா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பேசிக்கா இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இல்லாதனால இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரப்போறது இல்ல. ஸோ ஒன்லி இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காரணமானது இந்த
கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான். ஓகே. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இத நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இது கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா, Q இஸ் ஈக்குவல் டூ சிவி. ஸோ வந்து விங்கிறது வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து அதுல வந்து அந்த அந்த வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் அது சிவி. ஸோ சிவி. சியோட வேல்யூ குடுத்துருக்காங்க. நம்ம டைரக்ட்டா அந்த இவ்வளோ கூலும் வந்து ஸோ இதுலேருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஆன்ஸர் வரும் பாருங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா அந்த ஆன்ஸர் வரும். ஸோ வெரி சிம்பிள் ஆக்சுவலா. இந்த இடத்துல நீங்க வந்து நான் இதுலேருந்து எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸா இருக்கணும்னு உங்களுக்கு குழப்பவே இல்ல ஆக்சுவலா. இதுல விஷயங்கள் நீங்க ரொம்ப ரொம்ப கத்துக்க வேண்டியது இந்த மாதிரி ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல் இதனுடைய விஷயங்கள், ஆரோஸ் இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எலக்ட்ரான்ஸ் அதாவது இது எலக்ட்ரான்ஸ் கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். அவ்வளோதான். அந்த டைரக்ஷன்ல தான் நீங்க எப்பவுமே போடணும். அந்த லாஜிக்ல நீங்க கரெக்ட்டா கப்புன்னு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். அது கெப்பாசிட்டன்ஸ் வரவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆக்சுவலா. கெப்பாசிட்டன்ஸ்ல உடைய ப்ராப்பர்ட்டி நீங்க கரெக்ட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். கெப்பாசிட்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்காது? சார்ஜ் எதுவுமே டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் இது ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி கெப்பாசிட்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஆட் பண்ணி அத வந்து அந்த கரண்ட் ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவா அதுல சார்ஜ் ஏறுற மாரி வைப்போம். ஸோ டியூரேஷன் ஏன்னா ஃபாஸ்ட்டா சார்ஜ் ஆயிட்டுனா கரண்ட் இந்த சர்க்யூட் ஃபுல்லா வீக் ஆயிரும் பேசிக்கா. என்ன ஆகும்? கரண்ட் கன்னா பின்னான்னு இழுக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு இது ஹீட் லாஸ் ரொம்ப அதிகமாயிரும். அது வந்து அத அவாய்ட் பண்றதுக்காண்டி நம்ம இந்த மாரி பண்றோம் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க. நான் எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஆக்சுவலா. தனியா போட மாட்டாங்க. ஓகே. ஸோ ரைட். இதுதான் இவ்வளோ கான்செப்ட். இதுதான் மொத்த கான்செப்ட். இத நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, இதே மாதிரி நீங்க நெறைய ப்ராப்ளங்கள் நீங்க அப்ளை பண்ணுங்க. பக்காவா ஆன்ஸர் வரும். இதுல வந்து ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணும். இதுல முக்கியமான விஷயம், இதுதான் நம்மளுடைய எனர்ஜி சோர்ஸ். இந்த இடத்துல ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இதுதான் இருக்க போது. லோயஸ்ட் பொட்டன்ஷியல் இதுதான் இருக்க போது. அப்படிங்கும்போது அத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கரண்ட் டைரக்ஷன் ஈஸியா புரிஞ்சிரும் ஆக்சுவலா. இந்த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் குழப்ப வேண்டியதில்ல. அதேபோல ரெசிஸ்டன்ஸும் பேரலலா இருக்கு, சீரிஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவைப்படாது. அப்படியே நீங்க சால்வ் பண்ணிறலாம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பேசிக்கா. நீங்க ஒரு 10 சம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இதுல உள்ள கான்செப்ட் ரொம்ப ஆணியரா புரியும். பட் நீங்க ரொம்ப ஷார்ப்பா, குயிக்கா நீங்க வந்து அத அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு 10 ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த எக்ஸாம்ல அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி ப்ராப்ளங்கள் எத கண்டாலும் விடாதீங்க. நெறைய ப்ராப்ளங்கள் நீங்க சால்வ் பண்ணுங்க. இதே கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணலாம் ஆக்சுவலா. ரைட். தேங்க் யூ.